சுயமரியாதை உள்ள ஸ்திரீகள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருப்பார்கள்? மற்ற பெண்களிடத்தில் தன்னை உயர்த்தி கொள்வது அல்ல, ஆண்களிடத்தில் பெருமை காண்பிப்பது அல்ல. தன் அழகு, படிப்பு, வசதி, அதிகாரத்தை சார்ந்து வருவது அல்ல. மற்றவர்கள் சொல்வதினால், அதாவது இவர் மதிப்பும் மரியாதையும் உடையவர் என்று சொல்வதினால் வருவதும் அல்ல. கோழைத்தனத்தை பணிவு என்று சொல்வதும் அல்ல. தன்னுடைய அதிகாரத்தினால், வார்த்தையினாலும் நடத்தையினாலும் பெருமை கொள்வதும் அல்ல. மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று பயந்து கொண்டு அவமானத்தை சகித்து கொண்டு கொடுமையை பொறுத்து கொள்வதும் அல்ல. பெண்கள் ஒழுக்கத்திலும் திறமையிலும் கடின உழைப்பிலும் மரியாதையான நடத்தையின் மூலம்தான் தன்னை சுயமரியாதை உள்ளவர் என்று சமுதாயத்தில் நிலை நிறுத்த முடியும். சுயமரியாதை என்பது பெண்களின் அடித்தளமாக இருக்கிறது. ஆதலால் மதிப்பும் மரியாதையும் கௌரவம் தான் அவர்களுடைய நெறி. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கின்ற ஸ்திரீகள் தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டு சிறந்த வரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆதலால் தன்னைத்தானே அவர்கள் மதித்து தேவனுக்குள் பயபக்தியுடன் நடந்து ஒழுக்கத்திலும் பரிசுத்தத்திலும் வாழ வேண்டும். குடும்பத்திலோ, சமுதாயத்திலோ, சபையிலோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அவர்கள் எதையாகிலும் முடிவெடுக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் உறுதியாகவும் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் அவர்கள் முடிவெடுக்கக்கூடும். ஆதலால்தான் தன்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொன்னதை நினைவில் நிறுத்தி நம்மளுடைய மரியாதையை நாம் எப்படி விரும்பி பத்திரமாய் பாதுகாத்து கொள்கிறோமோ அதே போலதான் மற்றவர்களுக்கும் நாம் மரியாதை கொடுப்பதுதான் உண்மையான சுயமரியாதையுடைய ஸ்திரீகளாக கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறார்கள்.